இந்த மாடர்ன் கும்மி என்று சொல்லி ஒரு கும்மி இருக்கிறது. அந்த கும்மி பாடல் முடிவு இப்படி வரும்: கும்மி கசிந்தடியுங்கோ, கும்மி கசிந்தடியுங்கோ என்று சொல்வதாக இருக்கும். அதே மாதிரி இஸ்லாமிய கும்மி பாடல்களில் கும்மி அடியுங்கடி என்று விழிக்கிற போல இருக்கும். அதே போல் ஸ்ரீரங்க கொம்மி பாடலில் பதம் பாடி கொம்மி அடியுங்கடி, கொம்மி அடியுங்கடி என்று வருது. அதே போல் குன்றக்குடி குமரன் கும்மியில் கொம்மி கொட்டுமின் என்று வருகிறது. இந்த கும்மி அடித்தல் தொடர்பாக தமிழ்நாட்டில் வடக்கு தெற்கு ஆற்காடு மாவட்டங்களில் அவர் சொன்ன நன்னன்னா கொட்டுதல், தட்டியங்கொட்டுதல், கொண்டான் கொட்டுதல் என்று இந்த கும்மி இதை சொல்வார்கள். நன்னன்னா கொட்டாவின் நாளாச்சி அம்மா நாணயமான ஏரிக்குள்ளே தான் என்று ஒரு வரி வரும். அப்போ அதே மாதிரி இந்த கும்மி பாட்டு என்றால் என்ன என்பதற்கு புலவர் முத்துசாமி ஒன்று ஒரு பாடலில் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். வந்திடு மாதர்கள் கொந்தளமாகவே முந்தியே 3 குலவை செய்து தந்தனத்தானா தனதனத்தானான திந்தோம் திமி திமி என்றேதான் என்று சொல்லி புலவர் முத்துசாமி இதற்கு ஒரு இதை சொல்லியிருக்கின்றார். சமகால புலவரா? சமகால புலவர் முத்துசாமி சொல்லியிருக்கின்றார். இந்த கும்மி பாடல்கள் என்ற விடயம் தொடர்பாக ஒரு பெரிய நூலை, கிட்டத்தட்ட 300 பக்கம் உள்ள ஒரு நூலை, அது அரிய சுவடிகளில் இருந்து எடுத்த கும்மி பாடல்களையும் தொகுத்து என் பெருமாள் என்றவர் ஒரு நூல் எழுதியிருக்கின்றார். அந்த நூலிலே பல விஷயங்கள் இருக்குது. நான் அவள் அழகமாக ஒரு காப்பு வாங்கி கொடுத்தனா வர சொன்னவையாம், நீ அவளுக்கு காப்பு வாங்கிருக்கிற அவள் இந்த கையில் காப்பு போடுவாள் அப்படியெல்லாம் நல்ல நகைச்சுவையாக வருது. அப்போ ஒரு அந்த கல்லடிவேலு பிள்ளை இந்த கவித்துவம் இல்லை, இதில் கவித்துவத்துக்கு போக முந்தி இந்த அழகம்மா திருமணத்திலே என்ன அலங்கோலம் பண்ணதே இருக்கா நேயர்களுக்கு. அதில் பிரச்சனை என்னென்றால் அது தடை செய்யப்பட்ட தமிழ் இலக்கியம் பற்றி கணக்க சொல்கிறது கஷ்டம். இருந்தாலும் அந்த கும்மி பிரபந்தத்தில் இங்கே நடந்த ஒரு பெண் கடத்தல், பெண் கடத்தலை பற்றிய அழகம்மா என்ற பெண்ணை ராசையன் என்ற ஒருவர் கடத்தி கொண்டு போகிறது. அவன் மச்சான், ராசையன் சொந்த மச்சான். இந்த எனக்கு இது அருளியவர்கள் எஃப்எச் நடராஜாவும் காசி குல்ரட்னவும். எஃப்எச் நடராஜாவோட இந்த புத்தகம் இருந்தது, நான் பார்த்தேன், இந்த கண்ணாலே கண்டேன் நான். அது இந்த திருமண கும்மி இருந்தது. அதை குமரன் பதிப்பிக்கொண்டு விட்டவர்கள், நான் அதுக்கு பதிப்பிக்க உடன்படையில். அவனுக்கு என்ன பேர்? ராசையா. ராசையா. கல்லுண்டா என்னும் மடத்தில் அழகம்மா கையிலே ராசையன் தாவி பிடித்திட்ட சொல்லுண்ட சொல்கிறேன் கேளுங்கடி. இதான் முதலாவது. கல்லுண்டா என்னும் மடத்தில் அழகம்மா கையிலே ராசையன் சொல்லாமல் நீங்கள் என்னண்டு கையிலே ராசையன் தாவி பிடித்திட்ட சொல்லுண்ட சொல்கிறேன். வண்டியில் கொண்டு போய் சவாரியில் பார்க்கணும். அது என்ன பிரச்சனை என்றால், இவன் ராசையாவுக்கும் அழகம்மாவுக்கும் காதல். ராசையாவுக்கு அழகம்மாவுக்கு ஒரு கல்யாணம் ஏதோ அரேஞ்ச் பண்ணி ஒரு உயர்ந்த இதில் ஏண்டா போல தகப்பன் போதையர் வண்ண நைல்ஸுக்கு வண்ணார்வண்ண நைல்ஸ் போதையர் வண்ண நைல்ஸுக்கு அழகம்மா என்றொரு மங்க பிறந்து உழைத்த துயர்களை கண்ணார கண்டவர் பெண்களை நம்ப கருதுவர் ஒன்று பாடுங்கள். பாடினாங்க. இந்த பாடலை கொண்டு போக இவன் ராசையன் வண்டியில் போய் மறித்து கலுண்டா வைரவலடியில் அவன் வண்டியில் இப்படி இழுத்து கொண்டு போகிறான். கொண்டு சவாரியாக கொண்டு போட்டான், கொண்டு விரும்புகிற. அப்போ இதே மிக முக்கியமான ஒரு கும்மியாகவும் ஈழத்தினுடைய வாழ்க்கையை சொல்கிறதாகவும் அந்த கும்மி இருந்தார். சார் தொட்டுட்ட அடுத்த விஷயம் கோபி கிருஷி கும்மி ஆபிரகாம் ஜோசப் என்பவரால் பாடப்பட்டது. அதுதான் மலையகத்தில் வந்த முதலாவது கும்மி என்று சொல்லப்படுகிறது. அதனை பதிப்பிச்சவராக சரவணனும் பிரமிளாவும் காணப்படுறாங்க. அண்மையில் தான் குமரன் வெளியீடாக அந்த கும்மி வந்தார். இதே நேரத்தில் 1869ஆம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த நூலில் 280 பாடல்கள் காணப்படுவதாக சொல்லப்படுது, கும்மி பாடல்கள். அதே நேரத்தில் இந்திய தொழிலாளிகளுடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்காக இது பாடப்பட இல்லை என்று சொல்லியும், இது இந்திய தொழிலாளிகள் இந்தியாவில் இருக்கக்குள்ள படு கஷ்டப்பட்டாங்க, இலங்கையில் நல்லா இருக்கிறாங்க என்று சொல்லி ஆபிரகாம் ஜோசப் பாடுறேன்.
ஆனால் இப்போ கேள்வி என்ன எழுதப்படுறதுன்னா இதை விட கஷ்டத்தை இந்தியாவில் இவங்க அனுபவிச்சிருப்பாங்களா அல்லது ஆங்கிலேயருக்கு சார்பாக பாடணுமன்றதுக்காக இவர் இதை பாடினாரான்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இது சோமசுந்தர புலவருடைய ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடிப்பனங்கட்டி கூடும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. இது கும்மி மட்டும்தான். ஆனால் அங்கே கும்மி என்று சொல்லு வராது. அந்த செல்வாக்கு இதில் இருக்குது. அது நாட்டார் இசைக்குரிய செல்வாக்கு பிரபல்யம் வந்திருக்கு. கும்மி பாட்டு என்றால் என்ன என்பதற்கு புலவர் முத்துசாமி ஒன்று ஒரு பாடலில் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். வந்திடு மாதர்கள் கொந்தளமாகவே முந்தியே 3 குலவை செய்து தந்தனத்தானா தனதனத்தானான திந்தோம் திமி திமி என்றேதான் என்று சொல்லி புலவர் முத்துசாமி இதற்கு ஒரு இதை சொல்லியிருக்கின்றார். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி நான் இந்த கள ஆய்வில் இறங்குற நேரம் வெள்ளிபுர கோயிலில் மழை வேண்டி அங்கே பெண்கள் வெள்ளிபுரக்குச்சி பெண்கள் கோயில் கதவை பூட்டி போட்டு இரவு அந்த கோயிலை சுற்றி கும்மி அடித்து பாடி வருவார்களாம். இது மழை வேண்டி பாடுகின்ற உள்வீதியை உங்கள் பொடியால் பார்க்கலாம். சுற்றி வந்து பாடி போட்டு போவோம், அடுத்த நாளைக்கு மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இது ஒரு முக்கியமான சொல்ல வேண்டும் நான் நினைச்ச விஷயம். மற்றது இது ஒரு இலக்கிய வடிவமாக வந்து ஒரு பொதுமக்கள் இலக்கியமாக மாறுது. இது 2 அமைப்பில் கொண்டு பர்ஃபார்மிங்காக ஆடிக்காட்டுகிற வகையிலும் வருகிறது. அதே நேரம் இலக்கியமாகவும் ஓசை நடந்த பாடலாம் இருக்குது. ரமேஷ் சொன்ன குரவை என்பது கூட குரல் வைத்து ஆடுதல். குரல் வை தான் குரவையாக வந்துட்டால் எனக்கு படிப்பிச்சு வாத்தியா சொன்னார். பண்டர் விரோதி படிப்புனா குரல் வைத்து ஆடு என்றதான் குரவை ஆடுதல் என்று வந்தது. அது உதவிகளுக்கு கூப்பிட்டு ஆட போகணும் என்பது. அது மாதிரி இந்த கும்மியும் நான் ஏற்கனவே சொன்ன போல் கைகொட்டி ஆடுதல், அது கொட்டுங்கடி என்று வரும், அடியுங்கடி என்று வரும், அது இல்லாமலும் வரும். ஆனால் ஞானப்பெண்ணை என்று வருது ஒரு வரி. எல்லா கும்மியிலும் பெரும்பாலும் ஞானப்பெண்ணை என்று வருது. அது வேறு இதில் பெண்ணை முதன்மைப்படுத்துவதோடு ஒரு பெண்ணினுடைய அறிவியல் சார்ந்த நிறைவை காட்டுவதற்காகவும் ஞானப்பெண்ணை என்று சொல்லி வந்திருக்கலாம் என்று என்னுடைய ஊகம். நான் அப்படி கருதுகிறேன். இல்லை உண்மையில் உத்தியோலட்சண கும்மி வந்து பல்வேறு விஷயங்களை சொல்கிறதா இருக்குது. அது சார் சொன்னதில் சில விஷயங்களை நானும் தொட்டு பேசலாம்ன்ட்டு நினைக்கிறேன். அதில் தொம் பிலிப்பு பற்றி வருகிறது. தொம் பிலிப்பு வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக சைவர்களுக்கு இழைத்த கேடுகளை அதில் சொல்கிறதாக அமையுது. இப்போ கோவில் தலங்கள் தான் சிதைத்தார், ஊரில் குடிசன கல்வியை தான் மறித்தார், வேதனை செய்து வரி வைத்து வாங்கின விந்தை தெரியுமோ ஞான பெண்ணே என்று சொல்லி அந்த பாடல் வரும். அதே நேரத்தில் அவரோட பேரையும் அதில் சொல்லும், தொம்பிலிப்பு எப்படி இது செய்தார் என்று சொல்லி. ஒவ்வொரு புருஷருக்கும் தான் பெயர் சூட்டினார், உயர் சிவ பக்தி செய்யாது தடுத்தனர். அப்போ சைவாக்களுக்கு அவங்களே பேர் சூட்டி முறையை இங்கே கண்டிக்கிற பிறகு சொல்கிற உயர் சிவ பக்தி செய்யாது தடுத்தனர், சைவர்களாலும் தொம்பிலிப்பு என்ற பேர் சொன்னது அறியாயோ ஞானப்பெண்ணு என்று சொல்லி அது பேர். அதுக்கு பிறகு இந்த விதானே மேல செல்வாக்கு 1906ஆம் ஆண்டு விதான மேருக்கு அரசு முழுமையான அதிகாரத்தையும் உச்ச உரிமைகளையும் கொடுத்திருந்தது. அதை கண்டிக்கிற இதுவும் இதில் இருக்கு. 1096ஆம் வருஷத்தில் அங்கங்கே எங்கு விதானை மேர் வைத்தனர், காரியங்கண்டு ஜனங்கள் எல்லோரையும் கட்டி ஆண்டரே ஞானப்பெண்ணே என்று சொல்லி சொல்கிறேன். பிறகு இந்த விதான மேற உழைப்பு போலீஸ் வந்ததுக்கு பிறகு கெட்டு போன விஷயமும் இதில் சொல்லப்படுது. விதானைமார் கந்த நாளையிலே மெத்த வெகு வருமானமும் தந்தும் கூட பாராமுகம் இப்போ போலீஸுகளாலே பலனும் குறைந்ததடி ஞானப்பெண்ணே என்று சொல்லி விதானமார் இது முடிஞ்சு போலீஸோட அதிகாரம் வந்தது. இதில் சமூகத்துக்கு உள்ளே ஊடுருவி இருக்கிறது என்று பார்க்கிற போது தமிழ்நாட்டிலே பொங்கல் விழாவாக இருக்கலாம், பூப்புனித நீராட்டு விழாக்களாக இருக்கலாம், திருமண விழாக்களிலெல்லாம் இந்த கும்மி ஆடுகிற ஒரு மரபு தமிழ்நாட்டிலே இன்றும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு எங்களுடைய மண்ணிலே
எங்களுடைய வாழ்வியலுக்குள்ளே கும்மி வந்திருக்கிறதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. வழிபாட்டுக்குள்ளாலே அது வந்திருந்தாலும் கூட வாழ்வியலுக்குள்ளாலே அதை நாங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அரசர்கள் தலைவர்களினுடைய கதைகள் சமூக கதைகளாகி பிறகு தனிநபர் சிறப்புகளாகி வெளிவந்த கும்மிகளும் இருக்கின்றன. ஈழத்தை பொறுத்தவரை தனிநபர் புகழ்பாடுகிற கும்மிகள் இருந்திருக்கின்றனவா என்பது கூட ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. என்ற ஈழத்தில் சமூக அவலங்களை நோக்கித்தான் கும்மி என்ற வடிவம் இயங்கி இருக்கிறதை தவிர பெருமளவுக்கு அது இறைவனை நோக்கி இயங்கியிருந்தாலும் ஒரு தனி மனித வடிவம் சார்ந்து ஏற்கனவே சில ஈழத்தினுடைய சிற்றிலக்கிய மரபுகளுக்குள்ளே தனி மனிதர்கள் கரவை வேலன் கோவை போன்றவற்றினூடாக தனி மனிதர்கள் பாடப்பட்டிருந்தாலும் இந்த கும்மி என்ற வடிவத்துக்கூடாக அவ்வாறு நிகழ்ந்திருக்கிறதா என்று நாங்கள் எண்ண தோன்றுகிறது. குறிப்பாக சிவகங்கை மன்னர்களினுடைய கதைகள் இந்தியாவிலே கும்மி வடிவத்திலே பாடப்பட்டிருக்கின்றன என்றொரு செய்தி இருக்கிறது. எளிமைதான் இதனுடைய பலமாக இருக்கிறது. எளிமையும் ஓசையும் ஆடலும் இசையும் எல்லாம் கலந்து வருகிற போது அதை எல்லோரையும் ஈர்த்து கொள்கிறது என்பதுதான் அதனுடைய பலமாக இருக்கிறது. குறிப்பாக பக்தி மரபிலே கும்மி பாடுகிற போது விநாயகரை வழிபட்டுத்தான் கும்மி பாடுவதை தொடங்குகிற ஒரு மரபிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த காலந்தோறும் வாருங்கள் வாருங்கள் தோழியரே, வண்ண குடந்தனை தூக்கி கொண்டு கூடுங்கள் பாடுங்கள் ஆடுங்கடி, கும்மி கொட்டி கொண்டு சென்றிடுவோம். தோற்றுங்கிளைவான் சூரியனார் சுடரும் அழகதை பாருங்கடி, ஆற்றில் சலசலத்தோடும் நீரில் அணிவகுத்து செல்லும் மீன்கள் பாரீர். தூண்டில் கட்டியொரு மீனவனும் தூய வெள்ளை நிற கொக்குகளும் வேண்டுங்கரங்கட்டு நீரின் மீது விரதம் இருப்பதை பாருங்கடி. மூழ்கி எழுந்து நீராடிடுவோம், முழுது முடைகளை துவைத்திடுவோம், மொண்டு குடந்தனை நிரப்பிடுவோம், மோதுமலை என திரும்பிடுவோம். இப்படி ஒரு பாட்டு நல்ல 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 ஓசையோடு அமைச்சு கும்மி அடி என்று அது வரும். இன்னொரு பாட்டாக நான் அந்த பாட்டு இந்த மட்டில் வரையில்லை, அது ஒரு மட்டு சொன்னதின் பிரகாரம் நான் அதை எழுதினது. அது இப்படி வரும் பல்லவி அனுபல்லவியாக. வயல் காற்றில் பயிர் கூத்திடுதே, வந்த வழியெல்லாம் எழில் கூட்டிடுதே, உழைப்பாளி மனம் பூத்திடுதே, எங்கள் உயர்தோளை உலகேத்திடுதே. வாசல் திறந்தது கும்மி அடி, எங்கள் வாழ்வு சிறந்தது கும்மி அடி, தேசம் விடிந்திட பாடுபடும் எங்கள் தேகம் சிலித்தது கும்மி அடி. வயல் காற்றில் இப்படி வரும். சென்னல் வயல் இந்த கும்மி பற்றிய கலந்துரையாடலை பேராசிரியரை தொடர்ந்து நண்பர் ரமேஷ் அவர்கள் அவருடைய பங்களிப்பு, அவருடைய பார்வை, அவருடைய அவதானங்கள், அவருடைய தேடல் என்னென்று அறிகிற மூலமாக அவரை நாங்கள் உற்சாகுவோம். நன்றி சார். நிறைய விஷயங்கள் சொன்னார். உண்மையில் உத்தியோலட்சண கும்மி பல்வேறு விஷயங்களை சொல்கிறதா இருக்குது. அது சார் சொன்னதில் சில விஷயங்களை நானும் தொட்டு பேசலாம்ன்ட்டு நினைக்கிறேன். அதில் தொம் பிலிப்பு பற்றி வருகிறது. தொம் பிலிப்பு கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக சைவர்களுக்கு இழைத்த கேடுகளை அதில் சொல்கிறதாக அமையுது. இப்போ கோவில் தலங்கள் தான் சிதைத்தார், ஊரில் குடிசன கல்வியை தான் மறித்தார், வேதனை செய்து வரி வைத்து வாங்கின விந்தை தெரியுமோ ஞான பெண்ணே என்று சொல்லி அந்த பாடல் வரும். அதே நேரத்தில் அவரோட பேரையும் அதில் சொல்லும், தொம்பிலிப்பு எப்படி இது செய்தார் என்று சொல்லி. ஒவ்வொரு புருஷருக்கும் தான் பெயர் சூட்டினார், உயர் சிவ பக்தி செய்யாது தடுத்தனர். அப்போ சைவாக்களுக்கு அவங்களே பேர் சூட்டி முறையை இங்கே கண்டிக்கிற பிறகு சொல்கிற, உயர் சிவ பக்தி செய்யாது தடுத்தனர்,
சைவர்களாலும் தொம்பிலிப்பு என்ற பேர் சொன்னது அறியாயோ ஞானப்பெண்ணி என்று சொல்லி அது பேர். அதுக்கு பிறகு இந்த விதானே மேல செல்வாக்கு 1906ஆம் ஆண்டு விதான மேருக்கு அரசு முழுமையான அதிகாரத்தையும் உச்ச உரிமைகளையும் கொடுத்திருந்தது. அதை கண்டிக்கிற இதுவும் இதில் இருக்கு. 1096ஆம் வருஷத்தில் அங்கங்கே எங்கு விதானைமார் வைத்தனர், காரியங்கண்டு ஜனங்கள் எல்லோரையும் கட்டி ஆண்டரே ஞானப்பெண்ணே என்று சொல்லி சொல்கிறேன். பிறகு இந்த விதானமார உழைப்பு போலீஸ் வந்ததுக்கு பிறகு கெட்டு போன விஷயமும் இதில் சொல்லப்படுது. விதானைமார் கந்த நாளையிலே மெத்த வெகு வருமானமும் தந்தும் கூட பாராமுகம் இப்போ போலீஸுகளாலே பலனும் குறைந்ததடி ஞானப்பெண்ணே என்று சொல்லி விதானமார இது முடிஞ்சு போலீஸோட அதிகாரம் வந்தது இதில் சொல்லப்படுது. இதை விட சாதி ஒழிப்பு பற்றி சாதிகள் பற்றி, அதாவது ஒவ்வொரு சாதிகளுக்கும் என்னென்ன இதுகள் இருந்தது, அது எப்படி அந்த உரிமைகள் அவர்களுக்கு மறுக்கப்படுது என்ற விஷயத்தையும் சொல்லுது. மேளம் அடிக்க முடியாத வீட்டில் மேற்கட்டி கட்டவும் கூடாது, ஆளும் பணம் காசு இருக்கும் துறை ஆக்குது வேண்டுமாம் ஞானப்பெண்ணே என்று சொல்லி சாதிகள் பற்றிய விஷயத்தையும் இந்த உத்தியோலட்சண கும்மி சொல்லி நிற்க. இதே நேரத்தில் பாவலர் துறையப்பா பிள்ளை நவீனத்துவத்தின் ஒரு விடிவெள்ளி என்று சொல்லுவினாம். பாரதியார் இதில் சிந்தனையில் இருந்து அவர் யாழ்ப்பாண சுவிதேச கும்மிய பெண்கள் விடுதலையையும் அதே நேரத்தில் பொதுசன மக்களினுடைய வாழ்வியலையும் பாடுவதாக அந்த இது அமையுது. அதனால் அவரே இதில் சொல்கிற தேசோபகாரம் கருதி இக்கும்மியை செப்புகின்றேன், எவருக்கும் லேசாய் விளங்கும் இலகு தமிழில் இயம்புவதே நலம் சங்கம் இன்னே என்று சொல்லி இவர் அந்த பாடலை சொல்கிறார். அதிலையும் துரையப்பா பிள்ளை அதிலையும் அந்த மேளம் அடிக்க முடியாது என்று சொன்னவர் உத்தியோலட்சணம். அவர்கள் மேளகாரராக இருக்கிறபடியால் அவை அடிக்க இயலாது. வீட்டில் இந்த இது சில பேர் மேல்கட்டு கட்ட இயலாது. அதே நேரத்தில் மேல்கட்டு கட்டுனா வெள்ளை கட்டுனா மேளமும் அடிக்கக்கூடாதுன்ற ஒரு விதி இருந்ததையும் அது சாதியின் அடிப்படையில் அது உத்தியோலட்சண கும்மி. அதே நேரத்தில் ஆங்கில எதிர்ப்பு துறையப்பாட்டு இருந்திருக்குது. தேசமெல்லாம் மங்களமாச்சு என்ற ஆங்கிலமாச்சு, எங்கள் சிந்தையிலே ஐரோப்பிய வயமாச்சு, நீசமுறை மகளே நிலையாச்சு, சைவ நீதிக்கு பங்கம் வராச்சு. அப்போ சைவம் அங்கு ஆங்கிலேயரால் இல்லாமல் போன விஷயத்தையும் துரையப்பா பிள்ளை பாடினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதே நேரத்தில் சார் இன்னொரு இது விஷயம் சொன்னார், இந்த பண்ணைப்பால கும்மி உண்மையில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் என்று சொல்லலாம். பாக்கியநாதன் என்பவர் 1981ஆம் ஆண்டு பாதை பூட்டப்பட்டு கிடக்கு. அதாவது பண்ணை பாலத்தால் போயலாத அராளி பாதையால் போகலாம் என்று சொன்ன நேரத்தில் இந்த பண்ணை பாலத்தை கட்ட இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த காலத்தில் பல்வேறு பண்ணை பாலத்தை கட்டுங்கன்னு சொல்லி கட்டுறதுக்கு மெனு கொடுத்த நேரத்தில் வேலனக்காரர் தங்கட பாலத்தையும் கட்டணும், புங்குடுதீவுக்காரர் தங்கட பாலத்தையும் கட்டணும் என்று சொல்லி பிரச்சனைகள் கிளப்பப்பட இந்த நேரத்தில் ஏன்னா அந்த பிரச்சனைகள் எப்படி வெட்டியாடப்படுகிறது, எப்படி கவர்னருக்கு மனு கொடுத்து 50,000 கான்ட்ராக்டில் கட்டலாம் என்று சொல்லி வரக்குள்ள எத்தனையாம் ஆண்டு 1906ஆம் ஆண்டு. அப்போ அந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகளை இது சொல்லுதோ. அதில் சொல்லுது 50,000 ரூபாய் செலவே தான் ஆவிக்கது தேவை என்று இப்பெரில் எஸ்டிமேட் போட்ட ஒரு ரிப்போர்ட் எழுதி முடித்தனர் பாருமடி என்று சொல்லி அந்த பாடல் வரும். பிறகு அந்த ரிப்போர்ட்டை தேசாதிபதிக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அங்கீகாரம் பெறாமல் அது தட்டி கழிக்கப்பட்டு பிறகு அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கட்டப்படலாம் என்று சொல்லி கட்டப்பட்ட விஷயத்தை அந்த இது சொல்லுது. அப்போ இங்கே என்னென்னு சொன்னால் அந்த அவர் அடுத்தது சொல்கிறாருன்னா இந்த அராளி பாதையில் போக்குவரத்து முக்கியம் என்பதால் அராளி பாதைக்கு ஒரு பாலம் கட்டுனா நல்லம் என்று சொல்லி அந்த கும்மி முடியும். அப்போ இது மிக முக்கியமான ஒரு கும்மியாகவும் ஈழத்தினுடைய வாழ்க்கையை சொல்கிறதாகவும் அந்த கும்மி இருந்தது. சார் தொட்டுட்ட அடுத்த விஷயம் கோபி கிருஷி கும்மி
ஆபிரகாம் ஜோசப் என்பவரால் பாடப்பட்டது. அதுதான் மலையகத்தில் வந்த முதலாவது கும்மி என்று சொல்லப்படுகிறது. அதனை பதிப்பிச்சவராக சரவணனும் பிரமிளாவும் காணப்படுறாங்க. அண்மையில் தான் குமரன் வெளியீடாக அந்த கும்மி வந்தார். இதே நேரத்தில் 1869 எழுதப்பட்ட இந்த நூலில் 280 பாடல்கள் காணப்படுவதாக சொல்லப்படுது, கும்மி பாடல்கள். அதே நேரத்தில் இந்திய தொழிலாளிகளுடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்காக இது பாடப்பட இல்லை என்று சொல்லியும், இது இந்திய தொழிலாளிகள் இந்தியாவில் இருக்கக்குள்ள படு கஷ்டப்பட்டாங்க, இலங்கையில் நல்லா இருக்கிறாங்கள் என்று சொல்லி ஆபிரகாம் ஜோசப் பாடுறேன். ஆனால் இப்போ கேள்வி என்ன எழுதப்படுறதுன்னா, இதை விட கஷ்டத்தை இந்தியாவில் இவங்களை அனுபவிச்சிருப்பாங்களா, அல்லது ஆங்கிலேயருக்கு சார்பாக பாடணுமன்றதுக்காக இவர் இதை பாடினாரான்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இதில் சொல்லப்படுகிறது என்னன்னு சொன்னால், இவர் அங்கே கண்ட்ராக்டராக இருந்ததால் இவர் ஆங்கிலேயருக்கு சார்பாக பாட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஆபிரகாம் ஜோசப் கண்ட்ராக்டராக இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார், இலங்கையர். அப்போ இவர் அவருக்கு பாடினார் என்று சொல்லியும், அதே நேரத்தில் ஆங்கிலேயர் புகழ பாடுகின்ற கும்மியாகவும் இந்த கும்மி பாடப்பட்டதாக சரவணன் அவர்களுடைய அந்த முன்னுரை நித்யானந்தன் சார் இதை பற்றி எழுதினதில் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. அந்த முன்னுரை அல்லது பதிப்பாசிரியராக இதுக்கு சரவணனும் பிரமிளாவும் தான் பதிப்பாசிரியராக இருக்கிறாங்க. நித்யானந்தன் சார் 2024 ஆண்டு 23ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு 24 சரவணன் பிரமிளா. இதில் இன்னொரு விஷயம் இதில் சொல்லப்படுது கோபி கிருஷ்ணி கும்மியில் என்னென்று சொன்னால், மேல்தட்டு வர்க்கத்துக்கு உரியதும் உண்மையில் தொழிலாளர் நலன் அதில் சொல்லப்படையில். ஆகவே இது பேருக்கு பல்வேறு கோபி செய்கை எப்படி இருந்தது, கருவா செய்கை எப்படி இருந்தது, தேயிலை எப்படி மாறி ரப்பருக்கு வந்தது என்ற விஷயங்கள் எல்லாம் இதில் பார்க்கக்கூடியதாக. அந்த காஃபி ஃபெயிலியர் அது அந்த இது ஒரு நட்டமாக போனதை பற்றி எல்லாம் நிறைய அந்த காலத்திலேயே இது வந்தது. அதாவது கோபிச்செய்கை ஒரு தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லி சில வேளை அதை முண்டு கொடுத்து நிமிக்கிறதுக்காக இது எழுதப்பட்டதோ எனக்கு தெரியாது. அடுத்தது இன்னொரு அப்போ இந்த கிருஷி கும்மியை போல மது மானிட கும்மி என்றது நேவை செல்லையா என்பவரால் பாடப்பட்டதாக காணப்படுகிறது. 102 பாடல்கள் உடையது. கள்ளும் சாராயத்தாலும் எப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்கள் என்ற விஷயத்தை இதில் சொல்கிறேன். கள்ளும் சாராயமும் குடியாதே, அபின் கஞ்சாவரியால் மயங்காதே, உள்ள மகிழ்ந்திடும் கண்கள் சிவந்திடும் ஒட்டாண்டியாகுவாய் மானிடனே சொல்லி மது மானிட கும்மி செல்லையா என்பவரால். நேவே செல்லையா, அல்வாய் செல்லையா வேற, இந்த செல்லையா வேறையாம். சரி. அப்போ இதே நேரத்தில் புத்திய மயக்க செய்கிறதும், அதே நேரத்தில் மனம் செத்த பிணமும் மத வெறி நாற்றமும் உண்டென்று சொல்லி இந்த கும்மியில் சொல்லப்படுறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இலங்கையில் அதிக கும்மிகள் எழுந்ததாக சொல்லப்படுகிறது. உண்மையில் என்னென்று சொன்னால், பெரும்பாலான கும்மிகளை கணேசன் என்பவர் பதிப்பித்தார். அதே சமயம் மாரியம்மன் கும்மி எழுதப்படுகிறது. இதே நேரத்தில் கதிர்காமத்துக்கு வழிநடையாக செல்லும் பொழுது கதிர்காம வழிநடை கும்மியையும் பாடப்படுகிறது. அதை பாடினவராக கணேசன் என்பவர் காணப்படுற. கதிர்காமத்து கும்மி வேறு, கதிர்காம வழிநடை சிந்து கும்மி என்ற ஒரு கும்மி பாடப்பட்ட செய்தியும் உண்டு. அதே நேரத்தில் உண்டு வழிநடை சிந்து சொல்கிறீங்க. ஆமாம். இன்னொன்று கும்மி என்று சொல்கிறீங்க. கதிர்காம கும்மி என்ற ஒன்று வழிநடை சிந்து எல்லாம் பாடப்பட்ட கும்மியாக வழிநடை கும்மி காணப்படுது. கதிர்காம வழிநடை கும்மி. மற்றது இன்னொன்று எங்களுடைய வீரகாளி அம்மன் கோயிலில் வச்சு பாடப்பட்ட கும்மி வீரகாளி அம்மன் கும்மி என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் தேர் இழுக்கிற நேரத்தில் புன்னாலக்கட்டுவனில் உள்ள ஆயக்கடை பிள்ளையார் கோயில் தேரை வச்சு பாடப்பட்டதாக தேர் கும்மி காணப்படுகிறது. அதே நேரத்தில் காத்தவராயன் கும்மி வளமையாக கிராமங்களில் பாடப்படுகின்ற கும்மியாக காணப்படுகிறது. அது மாரியம்மன் கோயில் தொடங்குகிற நேரத்தில் மாரியம்மன் கோயிலேயே அந்த கும்மியை பாடுகின்ற ஒரு முறையும் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் மலையகத்தில் பெரும்பாலான கும்மிகள் இன்றைக்குமே வழக்கில் பாடப்பட்டு வருவதையும் வழக்கில் இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது மானிட நலன் பேணி பாடப்பட்ட மானிட கும்மியையும் இன்றைக்கு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். நன்றி ரமேஷ். நிறைய இந்த கும்மிகளின் ஆசிரியர்கள்
மலையத்துக்கு வெளியில் உள்ளவர்கள் பெரும்பான்மையாக இருப்பினம் போல இருக்கு. ஆமாம். அண்ட் அவர்களிடம் கல்வி அறிவு இதுகள் மேம்பட்டிருந்தபடியால் பாடியிருக்கலாம், நல்ல நோக்கத்தோடும் பாடியிருக்கலாம். இப்பொழுது இந்த உரையாடலை வேல்நந்தன் அவர்களிடம் கொண்டு செல்வோம். கும்மி பற்றிய இந்த தொடர் உரையாடலிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த கும்மி என்ற இலக்கிய வடிவத்தை பொறுத்தவரை இப்போது சொன்னதை பார்க்கிற போது நான் ஏற்கனவே சொன்னது போல அது பொருத்தமாகத்தான் அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். அது எப்படி நாங்கள் கும்மி அடிக்கிறோம், அதாவது ஒரு சமூகத்தின் மீதான அடிதான். எனவே சமூகத்தின் மீதான விமர்சனமாக ஒரு அடியாகத்தான் கும்மிகள் பெருமளவுக்கு இயங்கி இருக்கின்றன. தங்களுடைய உள்ளடக்கம் சார்ந்து இந்த சமூகத்திலே நிலவியிருக்கக்கூடிய விடயங்களை அவை துணிந்து பேசியிருக்கின்றன. அதனாலே அதை பேசியவர் கூட பாதிக்கப்பட்டிருக்கிற நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு துணிந்து பேசுகின்ற, சமூக அவலங்களை கண்டு நெஞ்சு பொறுக்காமல் பேசுகின்ற ஒரு வடிவமாக கூட கும்மி இருந்திருக்கிறது ஒரு காலத்திலே என்று பார்க்கிறோம். அதேபோல் அது ஒரு பக்தி மரபாக இருக்கிற போது குறிப்பாக புராண இதிகாச கதைகள் பல கும்மி வடிவத்துக்கூடாக ஒரு கிராமிய வடிவம்தான் கும்மி. எனவே ஒரு மரபிலக்கியம் அல்லது ஒரு பாமரத்தனமான மக்களுக்கும் சில விடயங்கள் சென்று சேர வேண்டும் என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆடலோடு இணைந்த ஒரு கிராமிய வடிவமாக நாங்கள் கும்மியை பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது இன்னும் பரவலாக பயணித்திருக்கிறது என்று சொல்லலாம். இங்கே அது ஒரு எந்தளவுக்கு இப்போ சமூகத்துக்கு உள்ளே ஊடுருவி இருக்கிறது என்று பார்க்கிற போது தமிழ்நாட்டிலே பொங்கல் விழாவாக இருக்கலாம், பூப்புனித நீராட்டு விழாக்களாக இருக்கலாம், திருமண விழாக்களிலெல்லாம் இந்த கும்மி ஆடுகிற ஒரு மரபு தமிழ்நாட்டிலே இன்றும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்தளவுக்கு எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய வாழ்வியலுக்குள்ளே கும்மி வந்திருக்கிறதா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. வழிபாட்டுக்குள்ளாலே அது வந்திருந்தாலும் கூட வாழ்வியலுக்குள்ளாலே அதை நாங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அரசர்கள், தலைவர்களினுடைய கதைகள் சமூக கதைகளாகி பிறகு தனிநபர் சிறப்புகளாகி வெளிவந்த கும்மிகளும் இருக்கின்றன. ஈழத்தை பொறுத்தவரை தனிநபர் புகழ்பாடுகிற கும்மிகள் இருந்திருக்கின்றனவா என்பது கூட ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. என்ற ஈழத்தில் சமூக அவலங்களை நோக்கித்தான் கும்மி என்ற வடிவம் இயங்கி இருக்கிறதை தவிர பெருமளவுக்கு அது இறைவனை நோக்கி இயங்கியிருந்தாலும் ஒரு தனி மனித வடிவம் சார்ந்து ஏற்கனவே சில ஈழத்தினுடைய சிற்றிலக்கிய மரபுகளுக்குள்ளே தனி மனிதர்கள் கரவை வேலன் கோவை போன்றவற்றினூடாக தனி மனிதர்கள் பாடப்பட்டிருந்தாலும் இந்த கும்மி என்ற வடிவத்துக்கூடாக அவ்வாறு நிகழ்ந்திருக்கிறதா என்று நாங்கள் எண்ண தோன்றுகிறது. குறிப்பாக சிவகங்கை மன்னர்களினுடைய கதைகள் இந்தியாவிலே கும்மி வடிவத்திலே பாடப்பட்டிருக்கின்றன என்றொரு செய்தி இருக்கிறது. எளிமைதான் இதனுடைய பலமாக இருக்கிறது. எளிமையும் ஓசையும் ஆடலும் இசையும் எல்லாம் கலந்து வருகிற போது அதை எல்லோரையும் ஈர்த்து கொள்கிறது என்பதுதான் அதனுடைய பலமாக இருக்கிறது. குறிப்பாக பக்தி மரபிலே கும்மி பாடுகிற போது விநாயகரை வழிபட்டுத்தான் கும்மி பாடுவதை தொடங்குகிற ஒரு மரபிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த காலந்தோறும் இவை அழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த கும்மி என்பது ஒரு காலத்தின் கண்ணாடியாக அந்தந்த காலங்களை பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. எனவே பேராசிரியர் அவர்கள் உத்தியோக லட்சண கும்மி அதனை மீள்பதிப்பு செய்ததைப் போலவே அவர் ஏற்கனவே சொன்ன பல கும்மிகளை நாங்கள் இன்றைக்குத்தான் ஒரு சொல்லாக கேள்விப்படுகிறோம். எனவே அத்தகைய இலக்கியங்களும் அத்தகைய கும்மிகளும் ஈழத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய காலத்தினால் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய கும்மி இலக்கியங்கள் மீள்பதிப்பு செய்யப்பட வேண்டிய தேவை இன்றைக்கும் உணரப்படுவதாகவே நான் நினைக்கிறேன். அதுபோல இந்த வடிவங்களுக்குள்ளே அடுத்த தலைமுறையை கொண்டு வருவது என்பது, இதனால் இன்றைக்கு இருக்கிற சிறுவர்கள் எதற்குள்ளே தொலைந்து போயிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். எனவே அவர்களை இது சார்ந்த விடயங்களுக்குள்ளே கொண்டு வருகிற களங்கள் திறக்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் தமிழ் தின போட்டிகள் போன்றவற்றில் கூட இந்த கும்மி நடனங்களை இணைத்து அந்த போட்டிகளை அமைத்து கொள்ள முடியும். அல்லது எதிர்காலத்திலே
போட்டிகளை நடத்துகின்றவர்கள் இந்த பாரம்பரிய வடிவங்களுக்கூடான விடயங்களையும் அதற்குள்ளே இணைத்துக் கொள்கிற போது அது இன்னும் தலைமுறைகள் தாண்டி வாழக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் எங்களுடைய சமூகம் சீரழிந்த ஒரு சமூகமாகத்தான் இருக்கிறது. எனவே ஒரு காலத்தின் சீரழிவுகளை கும்மிகள் பாடின, அது போதைப்பொருள் வரை பாடின என்றாலும் கூட அதையும் தாண்டி இன்றும் இருக்கிற எங்களுடைய சமூக சூழலை, இந்த மண்ணில் இருந்தாலும் சரி, புலம் பெயர்ந்த மண்ணில் இருந்தாலும் சரி, நாங்கள் இன்னும் புதிய கும்மிகளை உருவாக்கி இந்த சமூகத்தை திருத்தலாமா என்று கூட சிந்திப்பதற்கு இன்றைய உரையாடல் ஒரு களம் தந்திருக்கிறது என்ற இந்த சிந்தனையோடு என்னுடைய இந்த விடயத்தை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நன்றி. நன்றி வேலநந்தன். நீங்கள் ஒரு நேரான ஒரு பாசிட்டிவான ஒரு திருப்பத்துக்கு இந்த உரையாடலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஏதோ தொல்பொருள் அல்லது பழையவை ஒரு காலத்தில் இருந்து அழிந்தொழிந்து போனவை என்ற அளவிலே அவற்றை வரலாற்று ஆவணங்களாக வரலாற்று சின்னங்களாக பார்க்காமல் எப்படி ஒரு அந்நியராட்சி காலத்திலே சமூகத்திலே இருந்த அதிகார வர்க்கத்தால் ஆளணி அதிகாரம் படைத்தவர்களால் செய்யப்பட்ட அநீதிகளை மிக சூசகமாக மிக துணிச்சலோடு இந்த கும்மிகளூடாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்காக அப்படி செய்வதற்காக தண்டனை பெற்ற கவிஞர்களும் பதிப்பித்தவர்கள் நூல் வைத்திருந்தவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று திரும்பி நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய சமூகமும் ஆட்சியாளர்கள் மீது விமர்சனத்தை வைத்திருக்கிறது என்ற ஒரு நிலையை, என்ற ஒரு நிர்ணயத்துக்கு நாங்கள் வரலாம். இந்த சூழ்நிலையிலே தான் வேலநந்தன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். சமூக மாற்றத்துக்கு, சமூக சீர்திருத்தத்துக்கு நாங்கள் இந்த வடிவங்களை பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு மியூசியம் பீஸ்ன்னு வச்சு சொன்னது போல இல்லை. சீர் இலக்கியங்களை மட்டும்தான் நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்பதில்லை. ஆனால் ஒரு நல்ல திருப்பத்தை, நல்ல சீர்திருத்தத்தை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நீங்கள் போகிற போக்கில் சொன்னீர்கள். இளந்தலைமுறை எதனுள்ளே மூழ்கி இருக்கிறது என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியுமென்று. அது உண்மை. அந்த தலைமுறையை ஒரு சாத்தியமான நல்ல துறையை நோக்கி திருப்பக்கூட இந்த கலந்துரையாடலும் இங்கு முன்வைக்கப்பட்ட கருத்துக்களும் பயன்படும் என்று கூறி இப்பொழுது இந்த உரையாடலை நிறைவு செய்ய ஸ்ரீகுமரனை அழைக்கிறேன். மீண்டும் வணக்கம். இங்கே தனியாக எங்களுடைய தமிழ் அல்லது வழிபாடென்று வருகின்ற பொழுது சைவ மதம் சார்ந்த நிறைய கும்மிகள் வந்திருக்கின்றது. அதே மாதிரி சிங்கை அழகிய அம்மன் கும்மி, ஆவுடையார் கும்மி, சிவயோகவல்லி கும்மி, சீரணி அம்மன் கும்மி, இப்படி நல்லாண்டவர் கும்மி, மருதபாண்டியர் கும்மி, மாடன் கும்மி என்று பல வந்திருக்கின்றது. அதே போல் ஞான அகீதா கும்மி என்று சொல்லி அப்துல் ரஹ்மானால் இயற்றப்பட்ட ஒரு கும்மியும் இருந்திருக்கின்றது. அதே போல் எங்கள் ஈழத்து கும்மி இலக்கியங்களில் 4 மந்திரி கும்மி என்று ஒரு கும்மி வந்திருக்கின்றது. இது ஓலைச்சுவடியிலிருந்து நேரடியாக பதிப்பிக்கப்பட்ட ஒரு சிற்றிலக்கிய நூலாக இது இருக்குது. இலங்கையில் ஆரம்பத்தில் அச்சிடப்பட்டு 243 செய்யுள்கள் கொண்டதாக இருந்தது. பேர் 4 மந்திரி கும்மி. இதை சின்னத்தம்பி புலவர் இயற்றியிருக்கிறார். அதை நல்லூர் சின்னத்தம்பி புலவர் இயற்றியதாகத்தான் அது அதில் நூலிலே காட்டப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு உண்மையில் இந்த 4 மந்திரி கும்மிகளில் 5 கதை இருக்குது. இந்த 4 மந்திரிகளும் ஒரு இறுதி அரசனும் சொல்லுகிற 5 கதைகள் கொண்டதாக இந்த 4 மந்திரி கும்மி இருக்குது. அந்த மதுராபுரி என்ற ஊரில் போதவாதித்தன், போத விபூஷணன், போத வியாகரன், போத சந்திரன் என்று சொல்லி ஒரு 4 பேர் இருந்தார்கள். அவர்கள் அந்த தென் மதுராபுரியை ஆண்ட அழகேசன் என்ற மன்னனிடம் அமைச்சர்களாக இருந்தார்கள். இந்த 4 பேரும்
4 மந்திரிகளாக அந்த அமைச்சரோடு இருந்தது தான் அந்த கும்மி வடிவில் கூறுகிற கதையாக இருக்கிறது. இதில் இந்த மந்திரிகள் மன்னனுக்கு கூறுகிற 4 கதைகளும் மன்னன் கூறுகிற ஒரு கதையுமாக இந்த 5 கதைகள் இருக்குது. தொன்ம கூறுகள் இந்த நூலில் இருக்குது. இது விநாயக வணக்க காப்பு செய்யலோட தொடங்கி வடிவேலன், வாலை, பரமேஸ்வரி ஆகிய தெய்வங்களுடைய வணக்க செய்திகளும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. உவமைகள், பழமொழிகள் நிறைய பல இதில் இருக்குது. ஒட்டகம் இவ்வழி காணீர்கள் ஒவ்வொன்று உரைத்திட 4 பேரும் இருந்து கட்டுடன் தப்பிய ஒட்டகம் ஒற்றைக்கண் பொட்டையோ என்று ஒருவன் உரைத்தான், சூழன்றொருவன் உரைத்தானே, முழங்கால் மூடமன்றொருவன் உரைத்தான், கூளைவால் என்றொருவன் உரைத்தான். இப்படி அந்த கும்மி செல்லும். இந்த பாடசாலைகளில் இந்த நிகழ்ச்சிகளில் பாடசாலை நிகழ்ச்சிகள் குறிப்பாக இந்த தமிழ் தின போட்டிகளிலே இந்த கும்மி பாடல்கள் ஒரு முக்கியமான இடத்தை போட்டிகளில் வகிக்கிறது வழக்கம். அந்த வகையிலே பல கும்மிகளை பலர் ஆசிரியர்களாக இருக்கிற பலர் எழுதியிருக்கின்றார்கள். நானும் கூட ஒரு 20 வருஷத்துக்கு வந்து 2-3 கும்மிகள் எழுதியிருக்கின்றேன். அப்போ அதில் ஒரு ஆற்றங்கரையுடைய காட்சியைத்தான் அந்த கும்மியாக தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். எனவே அந்த வகையில் நான் எழுதிய கும்மி பாடலை ஒரு இதில் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். வாருங்கள் வாருங்கள் தோழியரே, வண்ணக்கூடந்தனை தூக்கி கொண்டு கூடுங்கள் பாடுங்கள் ஆடுங்கடி, கும்மி கொட்டி கொண்டு சென்றிடுவோம். தோற்றுங்கிளைவான் சூரியனார் சுடரும் அழகதை பாருங்கடி, ஆற்றில் சலசலத்தோடும் நீரில் அணிவகுத்து செல்லும் மீன்கள் பாரீர். தூண்டில் கட்டியொரு மீனவனும் தூய வெள்ளை நிற கொக்குகளும் வேண்டுங்கரங்கட்டு நீரின் மீது விரதம் இருப்பதை பாருங்கடி. மூழ்கி எழுந்து நீராடிடுவோம், முழுது முடைகளை துவைத்திடுவோம், மொண்டு குடந்தனை நிரப்பிடுவோம், மோதுமலை என திரும்பிடுவோம். இப்படி ஒரு பாட்டு நல்ல 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 ஓசையோடு அமைச்சு கும்மி அடி என்று அது வரும். இன்னொரு பாட்டாக நான் அந்த பாட்டு இந்த மட்டில் வரையில்லை, அது ஒரு மட்டு சொன்னதின் பிரகாரம் நான் அது எழுதினது. அது இப்படி வரும் பல்லவி அனுபல்லவியாக. வயல் காற்றில் பயிர் கூத்திடுதே, வந்த வழியெல்லாம் எழில் கூட்டிடுதே, உழைப்பாளி மனம் பூத்திடுதே, எங்கள் உயர்தோளை உலகேத்திடுதே. வாசல் திறந்தது கும்மி அடி, எங்கள் வாழ்வு சிறந்தது கும்மி அடி, தேசம் விடிந்திட பாடுபடும் எங்கள் தேகம் சிலித்தது கும்மி அடி. வயல் காற்றில் இப்படி வரும். சென்னல் வயல் சோலையிலே கிளி பறக்கும், அந்த தென்னை மர ஓலையிலே அணில் சிரிக்கும், பொன்னை நிகர் கதிர்விரிய பூமி சிரிக்கும், எங்கள் பொன்மனதில் சாரல் விழ மேனி சிலிர்க்கும். கொக்குகளும் நாரைகளும் நடனமாடிடும், பனங்கூடற் பக்கமாயிருந்து குயில்கள் கூவிடும், மத்தளங்கள் போட்டு மாடும் கன்று மோடிடும், இந்த மனம் நிறைந்த காட்சி காண வந்து பாருங்கள். கண் படைத்த பெரியோரே வந்து பாடுங்கள், நாங்கள் கண் விழித்து காத்த பயிரை நின்று பாருங்கள். பொன் படைத்த நெல்லின் மகள் பூரி தாடிட, நீங்கள் பூனிகர்த்த காலெடுத்து சேர்ந்து ஆடுங்கள். அந்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பாடுகின்ற பொழுது இசையோடு நீங்கள் செய்த பாடல்கள் கும்மி அமைதியோட ஓசையோட மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய முறையில் இருக்குது. இன்றைய இந்த கும்மி பற்றிய எங்களுடைய கலந்துரையாடல் பங்கொண்டோர் அனைவரும் மிகவும் பயனுள்ள உதாரணங்களோடு தெளிவாக விளக்கமாக பக்தியாகட்டும் சமூக விமர்சனமாகட்டும் இந்த கும்மி என்ற வடிவம் எப்படி எங்களுடைய மக்களிடையே மலையகம் உட்பட கோப்பிச்செய்கையை பற்றி பாடிய
மலையகத்தை பற்றி பாடிய கவிதைகள் உட்பட இவை எந்த அளவுக்கு பயன் தந்திருக்கின்றன என்பதை இக்கலந்துரையாடல் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். கலந்துரையாடலில் பங்களிப்பு செய்தவர்களுக்கும் கேட்டிருந்த தமிழொலி நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து எங்களுடைய தொழில்நுட்ப அனுசரணைக்கும் தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறோம். வணக்கம். Yeah.